السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. اللهم صل على رسولك سيدنا وشفيعنا ومولانا محمد النبي الأمي، وعلى آل سيدنا محمد الذي قرنت البركة بذاته ومحيا وتعثرت العوالم بطيب ذكره وليا. اللهم صل على رسولك سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. لي خمسة وتفي بها حر الوباء الحاتمة، المصطفى والمرتضى وبناهما والفاتحة. قال الله تعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ولو أن أهل القرى آمنوا واتقوا لفتحنا عليهم بركات من السماء. صدق الله مولانا العظيم. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய பேரன்பிற்கும் பேரருளுக்கும் உரித்தான மேலான நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய பேரருள், அவன் நம் மீது செய்திருக்கக்கூடிய உயர்ந்த உன்னத மாபெரும் அருளால் பாக்கியத்தால் அதிகாலை சுபஹனுடைய தொழுகையை இமாம் ஜமாஅத்தோடு அல்லாஹ்வுடைய இல்லமான இந்த மஸ்ஜிதிலே அருள்மறையான் திருக்குர்ஆன் ஷரீஃபினுடைய ஆயாத்துக்களோடு நிறைவேற்றும் பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் நமக்கு எல்லாம் வழங்கினான். அத்தகைய ரஹ்மானுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் 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 அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால் ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி. கருணையாளனே, இரக்கமுடைய ரப்பே, எங்கள் ரட்சகனே, எங்கள் அனைவருடைய குற்றம் குறைகள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து இந்த அதிகாலை பொழுதிலே உன்னிடத்திலே கரம் ஏந்தி கேட்கக்கூடிய எங்களுடைய பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொண்டு இந்த மாதத்திலும் அடுத்து வரக்கூடிய ஷஅபான் மாதத்திலும் எங்களுக்கு அருள் மழை பரக்கத்தை பொழிந்து வரக்கூடிய புனிதமிக்க குர்ஆன் இறங்கிய ரமலான் மாதத்தை முழுமையாக அடைந்து அதிலே நன்மைகள் புரிவதற்கு எங்களுக்கு தாக்கத்தையும் சக்தியையும் குடும்பத்தையும் தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் யா ரஹ்மானே, எங்களுடைய பெற்றோர்கள் ஆசிரியர்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அவர்களுடைய அந்தஸ்துக்களை உயர்த்துவாயாக. ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ், எங்களுடைய உற்றார் உறவினர்கள், குடும்பத்தினர்கள், மனைவி மக்கள், முஃமின்கள், முஸ்லிம்கள் என்னிடத்திலே துஆவை வேண்டி இருக்கக்கூடிய அன்பர்கள், நண்பர்கள் எல்லோருடைய பாவங்களையும் மன்னித்து எங்கள் அனைவர்களுடைய வாழ்விலும் பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் உன்னுடைய பொருத்தத்தையும் உன்னுடைய அருளையும் ஈமானினுடைய குவத்தையும் ஷரீஅத்தின் பிரகாரம் வாழ்வதிலே இன்பத்தையும் ஹராம் ஹலால் அனைத்து விஷயங்களையும் பேணி வாழக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ் யா ரஹ்மானே, உலக வேதனை, சோதனை, தொழிலுடைய வேதனை, நாளை வறுமை நாளுடைய வேதனைகளை எல்லாம் நீக்கி நாளை வறுமையிலே எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பிற்கும் ஷஃபாஅத்திற்கும் உரித்தானவர்களாக ஆக்கி வீரதரமான சொர்க்கத்திலே உன்னத நபிமார்கள், நல்லோர்கள், சித்தீகீன்கள், ஷுஹதாக்கள், வலிமான்களோடு நம்முடைய நிர்வாகம் என்ற சந்திப்பை கண்டு ஆனந்த பரவசமடையும் பாக்கியத்தை எங்கள் அனைவர்களுக்கும் தந்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய ஜமாத்தார்களே, பெரியவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, ரஜப மாதத்தினுடைய 7ஆம் நாளிலே இருக்கின்றோம். இந்த பரக்கத்தான இந்த நாளிலே பரக்கத்தை பற்றி உண்டான விஷயங்களை பார்த்து வருகின்றோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தெந்த விஷயங்களிலெல்லாம் பரக்கத் இருக்கின்றது என்பதாக சொல்லியிருக்கின்றார்களோ, எந்தெந்த விஷயங்களிலெல்லாம் பரக்கத்தை வேண்ட சொல்லியிருக்கின்றார்களோ, ரப்பு நாயகனிடத்திலே அல்லாஹ்விடத்திலே பரக்கத்திற்காக வேண்டி துஆ செய்திருக்கின்றார்களோ, அத்தனை விஷயங்களையும் நாம் பின்பற்றி வாழ வேண்டும். நேற்றைய தினம் சொன்னதை போன்று சலாமில் பரக்கத் இருக்கின்றது. சலாம் சொல்வதிலே, பிஸ்மில்லா சொல்வதிலே. அதனால்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சுவனத்தில் நுழைவதற்கு கூட அவர்களுக்கு சோபனத்தை உண்டு பண்ணுகின்ற பொழுது சலாமும் திபுத்தும் அலைஹா ஃபதுஹுலூஹா ஹாலிதீன் என்பதாக சலாமை கொண்டு சுவனவாசிகளை நுழைய வைப்பான் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே அதே போன்று அடுத்து நமக்கெல்லாம் தெரிந்த துஆ தான் பால் இருக்கின்றதே, பால் குடித்தவுடன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன துஆவிலே அல்லாஹும்ம பாரிக் ஃபீஹி வஸித்னா மின்ஹு என்பதாக
சிறு குழந்தைகள் கூட தங்களுடைய தாயார் நல்ல மார்க்க பற்றுடையவராக இருந்தார், மார்க்க பேணுதலுடையவராக தூங்கக்கூடிய எழக்கூடிய சின்ன சின்ன துஆக்களை தாய் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியவராக இருந்தால் அந்த குழந்தை வீட்டிலே பேரப்பிள்ளையாக பிள்ளையாக அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தில் இருக்குமே. ஆனால் நாம் சென்றால் தூங்கும் போது ஓதும் துவா சொல்லுமா என்பதாக கேட்டால் அல்லாஹ் பிஸ்மிக அமௌத்து வாகியா என்பதாக சின்ன சின்ன வார்த்தைகள் புதிந்த துவாவை தாயார் சொல்லிக் கொடுத்திருப்பார்கள். அந்த துவாவை அவர்கள் ஓதுவார்கள். அதே போன்று பெரியவர்கள், விருந்தாளிகள், வெளியில் உள்ளவர்கள் யாராவது உள்ளே வீட்டுக்குள்ளாக நுழைந்தால் அவர்கள் ஸ்கூல் விட்டு வந்தால் வந்தவுடன் நல்ல பழக்கங்களை நம்முடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். வாருங்கள், நன்றாக இருக்கிறீர்களா மாமா என்பதாக உறவு முறையை சொல்லி அவர்களிடத்தில் வருகின்ற பொழுதே நான் வரவுகளை வாங்கன்னு கேட்டேன் அல்லது ஏதாவது சாப்பிடுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுக்கணும். ஆனால் இன்று வரக்கூடிய குழந்தைகள் யார் இருக்கின்றார், என்ன இருக்கின்றார், அவர்களுடைய பேக்கை தூக்கி எறிந்துவிட்டு ஷூ ஷாக்ஸ் எல்லாம் கழட்டிவிட்டு நேராக கிச்சனுக்கு சென்று கைகால் முகங்களை எல்லாம் கூட கழுகாமல் மரியாதை குறைவாக தாயாரிடத்தில் பேசுகின்ற பொழுது வந்திருக்கக்கூடிய விருந்தாளிகள் முகம் சுழிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கின்றோம். ஆனால் நல்ல பழக்க வழக்கங்களை இதுவெல்லாம் உயர்ந்த உன்னத துஆவை பெறுவதற்குண்டான காரியம். அப்படி இருக்க இந்த பெரியோர்களுடைய துஆவை வாங்கக்கூடிய குழந்தைகளாக அந்த சின்ன சின்ன துஆக்களை சொல்லித் தருகின்றார்களே, அந்த நல்ல மார்க்கப்பட்டுள்ள ஓதிய தாயாக இருந்தால் படுக்கின்ற பொழுது எப்படி அல்லாஹ் பிஸ்மிக அமூத்து வாகியான்னு சொல்லுமோ அதே மாதிரி மலஜல அறைக்கு ரெஸ்ட் ரூமுக்கு போகும் பொழுது வரும் பொழுது இப்படியான துஆக்களை நாம் பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட்டு முடித்தவுடன்